வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ மொதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Untitled Chapter Agronomy and Agricultural Heritage. ஸோ இதில் யூனிட் 2ல் லெக்சர் 2 அதை தான் பார்க்க போகிறோம். அந்த லெக்சர் 2 என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன் ஆன்ஷியன்ட் இந்தியா. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேறு எதுவும் இல்லைங்க. அந்த காலத்தில், அதாவது பழங்காலத்தில் எப்படிலாம் விவசாயம் பண்ணாங்க, அதோட வேல்யூஸ் என்ன, அதோட ஆதி காலத்து முறையிலேருந்து எப்படி இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அந்த காலத்தில் எப்படி விவசாயம் பண்ணாங்கன்றது மட்டும்தான். அதை நம்ம எப்படி இந்த மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணலாம், அதை படித்தா எப்படி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு தான் இந்த ஆன்ஷியன்ட் ஹெரிட்டேஜ்ன்றதை நம்ம முக்கியமாக படிக்கிறோம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ஒரு 4 பீரியடாக பிரிக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட், அப்புறம் ரோமன் பீரியட், அப்புறம் ஃபெட்யூவல் பீரியட், அப்புறம் சயின்டிஃபிக் பீரியட். சயின்டிஃபிக் பீரியட்னா இப்போதைய காலகட்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த மேப் எதுக்காக காமிச்சிருக்கேன்னா, இது அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சர் மூலியமாக கடல் கடந்து வியாபாரம் செஞ்சது, அதுக்கான செயிலிங் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துக்கிறதுனா இந்த மேப் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோன்றப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பிசி, 15000 பிசிக்கு முன்னாடியே தோன்றப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பீரியட்னு சொல்லிட்டு பார்த்தா வேதிக் பீரியட், போஸ்ட் மகாஜனவாஸ் பீரியட்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஏர்லி காமன் எரா டு ஹையர் மிடில் ஏஜ் பீரியட். ஸோ லேட் மிடில் ஏஜஸ் டு ஏர்லி மாடர்ன் எரா as well as அப்புறம் கொலோனியல் பிரிட்டிஷ் எரா, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 6 பீரியடுமே நம்ம பிரிச்சுக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன் இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் எப்படிலாம் உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த 6 பீரியடாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி அக்ரிகல்ச்சர்ன்றது இந்தியன் ஒரிஜினாக இல்லைனாலும் மித்தாலித்திக் பீரியடில் 7500 to 6500 பிசி உள்ள நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த நியோலித்திக் பீரியடில் என்ன ஆச்சுன்னா, மக்கள் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்ததுலேருந்து விவசாயம் பண்ணி சாப்பிடணுன்ற ஒரு மாற்றம் வந்தது பார்த்திங்கன்னா 7500 to 6500 பிசியில் தான். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்னால ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிவு, அதே மாதிரி ஒரு ஞானன்றது வந்துச்சு. ஸோ அதில் கை தேர்ந்திருந்தவங்கள செயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செயின்ஸ்னா வேறு எதுவும் இல்லைங்க, அந்த தொழிலை அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்கிறவங்க பேர் தான் செயின்ஸுன்றது அர்த்தம். ஸோ இந்த நாலேஜும் அப்புறம் அவங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை அத்தனையும் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அந்த கலைகளை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கற்றுக் கொடுத்தாங்க. புதுசாக அதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டும் இருந்தாங்க. ஸோ ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் குறிக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 வேதாஸ், அப்புறம் பிராமணாஸ், ஆரியனா, சூத்ரா லிட்ரேச்சர், அப்புறம் சக்கர சமஸ்மதி, இந்த மாதிரி சொல்லலாம். முக்கியமாக இந்த ராமாயண மகாபாரதத்தில் கூட விவசாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து 18 புராணாஸ். ஸோ அடுத்து புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் லிட்ரேச்சர்ஸ், அதே மாதிரி நிறையா இருக்குங்க. சங்கம், லிட்ரேச்சர் ஆஃப் தமிழ்ஸ், மேனுஸ்கிரிப்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடமாக நம்ம வச்சுக்க வேண்டிய ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்ஸ்ன்ட்டே சொல்லலாம். ஸோ இந்த லிட்ரேச்சர்லாம் எப்போ கம்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பிசிலேருந்து 1000 ஏடிக்குள்ளாரியே இந்த முக்கியமான லிட்ரேச்சர்ஸ்லாம் கம்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தோம், அதில் ஒரு குறிப்பிட்ட லிட்ரேச்சர்ஸ் மட்டும்தான், இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர்ஸோட மீனிங் மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த ரிக்வேதா, ரொம்ப இந்தியாவிலேயே ரொம்ப அக்ரிகல்ச்சரை பற்றி பழமையான நூல்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் சொல்லலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயம் பண்ணுறவங்கள கடவுளுக்கு நிகரானவங்கள சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடவுள்கள் தான் விவசாயம் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அமர்கோஷா, தெசாரஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் மொழியோட இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதை எழுதுனது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அமர் ஷிம்ஹா. பேர் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வரல. ஸோ பேர் அமர ஷிம்ஹா. ஸோ இது ஆரியன்ஸ் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. அப்புறம் மனு அண்ட் கௌத்தில்யா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த லிட்ரேச்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மாடு மேய்க்கிறது அது எல்லாமே அரசராக இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பதஞ்சலி, ஸோ அவங்க யோக சூத்ராஸ் கம்பைலராக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் கேட்டல் ப்ரீடிங் இது ரெண்டுமே ஒரு நாட்டுடைய வளத்தை அதிகமாக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து த புராணாஸ், ஆன்ஷியன்ட் இந்தியன், அவங்களுடைய விவசாயத்தில் இருந்த அறிவை எப்படிலாம்
விவசாயத்தில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த புராணாஸில் வந்து நம்ம படிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் அதிகமாக சொல்ல கிடையாதுங்க, ஏன்னா டீட்டெயில்டாக சொன்னால் ரொம்ப ஜவ்வாக எடுத்து இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் மட்டும்தான், இம்பார்ட்டண்டான இயர்ஸையும் டேட்ஸையும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் அந்த லெக்சர் நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த B.Sc. Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ, உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.